2015ல் வந்து ஒரு கம்பெனிக்காக ஆப் பண்ணுறோம். அந்த கம்பெனி வந்து ஒரு 8 வயசு டு 16 வயசு குழந்தைங்கள்ட்ட வந்து ஒரு ஃபார்மை கொடுத்து, இந்த ஆப்பில் ஏதாவது இன்னோவேட்டிவாக கூலாக உங்களுக்கு ஒரு ஃபீச்சர் வேணுமா, அதை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தைங்க கேட்ட கொஷின் வந்து பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதில் கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, எங்கள் அப்பா அம்மா சண்டை போடக்கூடாது, எங்கள் அப்பா அம்மா ஒன்றா இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், நாங்கள் எல்லாம் வெளியில் ஃபேமிலி டூர் போகணும், இந்த இடத்துக்கு போகணும், அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதில் கேட்டிருந்தாங்க. அண்ட் அது என்ன பேக்ரவுண்ட் அது அண்ட் டிவோர்ஸ் அப்படின்றத பற்றி என்னோட வியூ என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகல் கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி 11 சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். virtualcoin.com போனீங்க அப்படின்னா ஆப் இருக்குது, டவுன்லோட் பண்ணிங்க, ஃப்ரீ கிரிப்டோஸ் அண்ட் பண்ணலாம். என் கையில் ஏதோ சின்னதாக பொட்டலம் மாதிரி இருக்குல்ல, இது ஆக்சுவலி பொட்டலம் கிடையாது, இது வந்து ஒரு வாட்டர் பாட்டில். இது வந்து ஒரு யூனிக்கான இன்னோவேட்டிவான ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இது வந்து நீங்கள் armor.com அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் வாங்கலாம். இது நம்ம சேனலில் வந்து கோல் என்னென்னா மில்லியன் ஆண்டர்ப்ரனர்ஸை க்ரியேட் பண்ணணும். அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் வந்து இந்த கம்பெனி. என் சேனல்லேருந்து ஒரு 20 மெம்பர்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணி அவங்கள வந்து என் கம்பெனியில் பார்ட்னர்ஸ் ஆக்கியிருக்கேன். அண்ட் என்னோடய ஓன் ஃபண்டை வந்து நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா armor.com அதில் போய் பாருங்கள். அதில் வந்து இந்தமாரி நிறைய கூலான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. வாலெட்டு, RFID ப்ரொடெக்ஷன் வாலெட்டு அண்ட் அதுக்கப்புறம் பேகு, இதுமாதிரி நிறைய கூலான விஷயம்லாம் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், யூ வில் ரியலி லவ் இட். அண்ட் நீங்கள் வாங்காட்டி கூட சரி, இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வெஞ்சர் நல்லபடியாக போச்சுன்னா நம்ம இன்னும் நிறைய லீடர்ஸை வந்து நம்ம சேனல்லேருந்தே உருவாக்கலாம், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் மேரேஜ் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போங்க. ஏன்னா நம்ம ஹியூமன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு கூட்டமாக இருந்ததுனால தான் நம்ம சர்வைவ் பண்ணோம். வி ஆர் அ சோஷியல் ஸ்பீஷிஸ். யானைங்க மாதிரி நம்ம தனியாக இருக்கிற ஒரு ஸ்பீஷிஸ் கிடையாது. புலி மாதிரிலாம், புலிலாம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் அடல்ட் ஆனாலும் சரி, அம்மா அப்பாலாம் விட்டுட்டு தனியாக போய் தான் இருக்கும், தனியாக தான் ஹண்ட் பண்ணும், அதுக்குன்னு ஒரு டெரிட்டரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க அதோட வாழ்க்கை அப்படி தான் வாழும். வேறஸ் வந்து இப்போ யானைங்க அந்த மாதிரி சில ஸ்பீஷிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து குரங்குங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுங்க கூட்டமாக தான் இருக்கும். அதோட சர்வைவல் சரி, அதுங்க வந்து அதோட ஹெல்த்தோட வெல்பீயிங் அந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து அதுங்க கூட்டமாக இருக்கும். அதுக்கு ஒன்று வந்து அனுசரிச்சுக்கும், ஒன்று வந்து காப்பாற்றிக்கும் அண்ட் ஹெல்ப் பண்ணும், இந்தமாரி ஒரு விஷயனால. ஸோ மனுஷங்களோட சர்வைவலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான். ஏன்னா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கான பல்லோ தோலோ இல்லை வேகமாக ஓடுறதோ எந்த ஒரு ஃபீச்சருமே நம்மளுக்கு கிடையாது. நம்மள்ட்ட இருந்த ஒரே ஒரு இது என்னென்னா புத்திசாலித்தனம், அதுக்கப்புறம் ரெசிலியன்ஸ். இது ரெண்டு விஷயந்தான். இது கூட வந்து நம்மளுக்கு பக்கபலமாக இருந்தது வந்து நம்மளோட ஒற்றுமை மட்டும்தான். ஸோ அந்த ஒற்றுமை வந்து வளர்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து இனப்பெருக்கம் பண்ணணும், நம்ம வந்து ஒரு கூட்டமாக இருக்கணும், நம்மளை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு போகிறப்ப நம்மளுக்கு வந்து இந்த மேரேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. இது வந்து பல வருஷமாக நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வந்து எவால்வ் ஆச்சு. அதில் நிறைய நெகட்டிவான விஷயம் இருந்துச்சு, பாசிட்டிவான விஷயம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சொசைட்டி மெச்சூராக வந்து அது கெட்டதுன்னா கெட்டதுன்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் இல்லாத காலத்துலேருந்து இன்றைக்கி கெட்டதுன்னு சொல்கிறோம். அண்ட் ஒரு விஷயம் தப்புன்னா தப்புன்னு சொல்கிறோம், இது வேணான்னா வேணான்னு சொல்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து வி ஆர் க்ரோன் இன்டு a வெரி மெச்சூர்ட் ஸ்டேஜ். பட் அட் தி சேம் டைம் இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயத்துக்குமே வந்து ஒரு சில அகெயின்ஸ்டான ஒரு 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 ரெஃபர்மேஷன் வந்துடுது. அந்த ரெஃபர்மேஷன் வந்து நாட் நெசசரிலி பாசிட்டிவான விஷயம்னு கிடையாது, ஒரு சார்ட் ஆஃப் லைக் ரெக்ரெசிவான ஒரு 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 ரெஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெஃபர்மேஷன் கூட சொல்ல முடியாது, ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் வேர்டு அதுக்கு. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய ஜென்ரேஷனுக்கு முன்னாடி, ஈவன் என்னோடய ஜென்ரேஷன் இட் இஸ் ஆக்சுவலி குட் டீசென்ட் ஜென்ரேஷன். ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த மேரேஜஸ் இந்தமாரி ஒரு விஷயத்துக்கு எல்லாத்துக்கும். பட் என்னோடய ஜென்ரேஷனுக்கு இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து தெர் வாஸ் அப்ரெஷன். ஸோ விமென்க்கு வந்து வேலைக்கு போக முடியாது, ஓட்டு போட முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறதா விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி நிறைய அப்ரெஷன் இருந்துச்சு. ரொம்ப சின்ன ஏஜில் கல்யாணம் பண்ணுவாங்க, ஸோ வாழ்க்கை புரியாது அண்ட் அவங்களுக்கும் விஷயம் தெரியாது, வெளியில் போய் சர்வே பண்ண முடியாத மாதிரி நிறைய இஷ்யூ இருந்துச்சு. பட் என்னோட ஜென்ரேஷன் வந்து பீப்புள் ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஸோ போத் மென் அண்ட் விமென் வந்து தே அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற நியூவஸ்ட் ஜென்ரேஷனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் பிகம்ஸ் பிட் மோர் கமர்ஷியலைஸ்ட். ஸோ அதாவது மேரேஜ் அப்படின்றது வந்து ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் வந்து ரீல்ஸில் ஷேர் பண்ணோம், நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணோம், இன்ஸ்டாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து வெட்டிங்னா கம்பல்சரியாக வந்து ப்ரீ ஷூட் இருக்கணும். ப்ரீ ஷூட் இல்லாமல் வெட்டிங்கே கிடையாது. அண்ட் வெட்டிங்க்கு தனியாக ஒரு ஷூட் வைக்கணும், வெட்டிங்கை கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து இது நம்மளுக்குள்ளார மட்டும்தானே இருக்கிற விஷயம். ஸோ இது எதுக்கு இப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு அப்படின்ற இருக்கிறத விட்டுட்டு இன்றைக்கி வந்து எல்லாருக்கிட்டையும் சொன்னால் தான் அது ரிலேஷன்ஷிப்பு. அதில் வந்து ஒருத்தர் வந்து இப்போ நாட் இன்ட்ரெஸ்டட்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயம்
அதில் நல்லா இருக்கிற விஷயத்த வந்து நம்ம ஏதோ ரெஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் வந்து அதை ஒரு நெகட்டிவான ஒரு சைடில் கொண்டு போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று. அண்ட் எனக்கு எப்போவுமே என்னோடய மேரேஜே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ரொம்ப மினிமல் பட்ஜெட்டில் நடந்துச்சு. 75,000 1.5 lakhs அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று. வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கல்யாண மண்டபம், சின்ன கல்யாண மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இந்த ஐயர் வச்சு கல்யாணம் பண்ணுறதுலாம் கூட பிடிக்காது. பட் இருந்தாலும் மற்றவங்க எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் சரின்னு சொன்னேன். இல்லைனா அதோட சிம்பிளாக முடிச்சிருக்கும். மற்றபடி வந்து டு கோயிங் இன்டு த கான்செப்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்டோரி ஆஃப் த ஆப் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்பெனி அது. அந்த கம்பெனியில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரியிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் பண்ணுவாங்க. ஒரு பட்சத்தில் வந்து அவங்க பிரிய போகிறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பிள்ளைங்களை வந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுவாங்க, கவுன்சிலிங் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ போனாலும் சரி அந்த ஆப் ரிலேட்டடாக ஒர்க்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து சின்ன சின்ன ரூம் அங்கெல்லாம் இருக்கும். அங்கே பிள்ளைங்க தனியாக உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை கத்திகிட்டு இருப்பாங்க, சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அந்தமாரி விஷயம் நடக்கும். ஸோ அப்போ வந்து பார்க்குறப்ப அந்த பசங்கள்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சேடாக இருக்கும். ஏன்னா அந்த பசங்க வந்து அந்த ஏஜில் வந்து நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல பட்டம் விட்டுட்டோ, கிரிக்கெட் விளாண்டுட்டோ, வீட்டில் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அப்பா அம்மா பிரிஞ்சிடுவாங்க, அப்பா அம்மா சண்டை போடுறாங்க, என் லைஃப் மாறிடும் அப்படின்ற ஒரு கவலையே எனக்கு இருந்ததில்ல. சண்டை நடக்கும், எல்லா குடும்பத்துலேயும் சண்டை வராமல் இருக்காது, சண்டை நடக்கும். பட் ஆனால் அங்கே வந்து அந்த குழந்தைங்க வந்து அதோட ரியாலிட்டி வந்து அது அந்த இடத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த இடத்துக்கு அந்த குழந்தை வரணும்னு அவசியமே கிடையாது. அந்த இடத்துல உட்காந்து ஒரு ட்ராயிங் வரையணும்னு அவசியம் இல்லை. அதோட வீட்டில் அது அதே வேலையை செஞ்சுச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அன்னைக்கு அதுக்கு பவரும் கிடையாது, அன்னைக்கு அதுக்கு வந்து வேறு வழியும் கிடையாது. ஸோ அந்த இடத்துல தான் அது உட்காந்துருக்கணும். அந்த இடத்துல அதோட சந்தோஷன்றது ப்ரிட்டி மச் வந்து அந்த அந்த ட்ராயிங்கை வரைஞ்சிக்கிட்டு வெயிட் பண்ண வேண்டியது தான். ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு அது பார்க்குறதுக்கு ரொம்ப சேடாகவும் இருக்கும். அண்ட் அந்த டைமில் வந்து நம்ம இந்தமாரி வந்து குழந்தைங்கள்ட்ட வந்து ஒரு ஃபீச்சர்லாம் காமிப்போம், ஆப்பில் டெவலப் பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லி காமிப்போம். அண்ட் அவங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த சிரிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கண்ணில் சிரிப்பே தெரியாது, கண்ணில் வந்து ஒரு சந்தோஷமே இருக்காது. அந்த பிள்ளைங்களை வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏதாவது நான் ட்ராயிங் வரைஞ்சி கொடுப்பாங்க, அதில் ஆக்சுவலி சில க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து அந்த பிள்ளைங்க போட்ட க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து அந்த டைம் நாங்கள் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த ஆப் லைவில் இல்லை. அந்த டைம் வந்து அந்தமாரி அந்த பிள்ளைங்க போடுற ஒரு சில விஷயத்தை நாங்கள் எடுத்து பண்ணுறது, அதோடய ஃபீச்சர்ஸை பற்றி அதுங்களுக்கு வந்து கிரெடிட் கொடுக்குறது, இந்த பாரு இந்த பையன் தான் அதை பண்ணான், இந்த பொண்ணு தான் அதை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்குறது, அதெல்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த சந்தோஷத்தை போய் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறதோ அம்மா கிட்ட சொல்கிறதோ வந்து பாசிபிலிட்டி இருக்காது. ஏன்னா அவங்க 2 பேரும் தனித்தனியாக இருப்பாங்க. அண்ட் ஒரு நல்ல என்விரான்மெண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கைஸ். இது வந்து ஆக்சுவலி எனக்கே அப்போ வந்து ரொம்ப கோவமாக இருக்கும், எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காகவும் இருக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்குறப்ப. சரி, நெக்ஸ்ட்டு விஷயம், செட் ஆஃப் விஷயம் என்னென்னு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு லைஃப்பை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் லைஃபுக்கு வந்து வாட் இஸ் நெசசரி அப்படின்றத பாருங்கள் கைஸ். ஏன்னா நீங்கள் இப்போ நம்மளை வந்து நம்மளுக்கு ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு வேணும் அப்படின்னா அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் ஸ்ரீதேவி மாரி ஒரு பொண்ணு வேணும், குஷ்பு மாரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் எந்த ஹீரோயின் வந்து பீக்கில் இருக்காங்களோ, பானுப்ரியா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நயன்தாரா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் கம் ஃப்ரம் எவ்ரி ஏஜில் வந்து தே செட் லைக் ஓகே எனக்கு ஒரு ஒய்ஃப்னா வந்து எனக்கு இந்த சினிமாவில் வர பொண்ணு மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இட் டசன்ட் கம் வித் கான்செப்ட் ஆஃப் ஒரு டிஃபைனிங் ஒரு பெஞ்ச் மார்க். இந்த பொண்ணு அழகாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ஓகே அந்த பொண்ணு அழகாக இருக்கே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பொண்ணு பார்க்குறப்ப வந்து மூக்கு மூலியமாக இருக்குது, அந்த பொண்ணு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து வி கிவ் வெரி ஹையர் வெயிட்டேஜ். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம லைஃபுக்கு வந்து என்ன சூட்டபிலிட்டி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு பார்க்கணும் கைஸ். அண்ட் ஆக்சுவலி வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளை அப்படி வளர்க்குறதும் கிடையாது. ஈவன் அந்த பொண்ணு பார்க்குற டைமில் மேரேஜ் டைமில் வந்து நம்ம பேரண்ட்ஸுமே அந்தமாரி பேசி பழகிறதும் கிடையாது. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து இஃப் ஐ ஹாவ் டு கோ பேக் அண்ட் ரீவைண்ட் மை லைஃப் அப்படின்னா இப்போ என்னோடய ஒய்ஃப்கிட்டே நான் ரொம்ப தெளிவாக பேசணும் அந்த டைம்லேருந்து. ஸோ நான் ஒரு சில விஷயத்தில் வந்து 200% வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஹானஸ்ட்டாக அன்றைக்கே சொன்னது என்னென்னா, நான் ஒரு ஆண்டர்ப்ரனர்னா லைஃப்ஸில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நான் இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், லைஃப்பில் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 30 மினிட்ஸ் பேசினேன்னா அது 20 மினிட்ஸ் வந்து இதுதான் அப்படின்றத நான் என்னை டிஃபைன் பண்ணுறதில் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக டிஃபைன் பண்ணேன். பட் இருந்துமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லைஃப்பில் வந்து நான் இன்ன வரைக்கும் இவ்வளோ தூரம் வளர்ந்தது வந்து நிறைய பேர் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு டைம் யாருக்கும் கிடையாது. பட் அதுக்குள்ளார வந்து எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டத்தில் வந்து என் சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து அதுலேருந்து ஒரு 1% தான் அவங்க பார்த்துருப்பாங்க. நான் 99% வந்து அவங்கள பார்த்ததை விட மோசமாக பார்த்துருப்பேன். அண்ட் அவங்களுக்கு வந்து என்கிட்ட இருந்து அதில் பெஸ்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பேன். பட் அதை உணராமல் பீப்புள் ஆர் ஸ்டில் தேர், பட் தட் இஸ் ஓகே. பட் நீங்கள் வந்து உங்கள் லைஃபுக்கு வந்து வென் யூ லுக்கிங் ஃபார் பார்ட்னர் அப்படின்றப்ப வந்து யூ நீட் அ ஃபைட்டர்.
ஸோ உங்களுக்கு வந்து யூ நீட் சம்மன் ஹூ உங்களுக்கு வந்து அடிபட்டு நீங்கள் வரீங்க, கஷ்டப்பட்டு வரீங்க அப்படின்னா சம்மன் 4 வாரத்தை ஆறுதலாக சொல்கிறதுக்காக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபைட் இஸ் நாட் ஒர்த் ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நீங்கள் வந்து யூல் கிவ் அப். அண்ட் தட் இஸ் பேசிக்லி, ஏன்னா அந்த ஃபைட் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் லைக் நம்ம எவ்ரிடே சும்மா அது ஒரு வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் அப்படின்றது மாதிரி இல்லாமல், சில பேர் வந்து அதையும் தாண்டி லைஃப்பில் தான் சாதிக்கணும் அப்படின்றது வந்து இட்ஸ் லைக் வே பியாண்ட் ஹார்டர். ஒரு வேலைக்கு போய் அதை வந்து கரெக்டாக செஞ்சு மேனேஜர்கிட்ட திட்டு வாங்காமல், வேலை போகாமல் அதை காப்பாற்றிக்கிட்டு சம்பளத்தை எடுத்துகிட்டு வரதே கஷ்டமான விஷயம்னா, அதை தாண்டி 5 மணிக்கு மேலே வந்து நம்ம உட்காந்து அதை படிக்கிறது, இதை படிக்கிறது, கம்பெனி உருவாக்குறது, இத்தனை பேருக்கு வேலை செய்கிறது, அதுக்காக உட்காந்து போய் ஒரு கோர்ஸ் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய எஃபர்ட். ஸோ அப்போ அந்த எஃபர்ட்டை வந்து கூட நின்று சப்போர்ட் பண்ணலனாலும் சரி, புரிஞ்சுக்கலனா கூட சரி, அட்லீஸ்ட் வந்து தே ஷுட் லெட்டஸ் ஒர்க், லெட்டஸ் ப்ராக்ரஸ். நம்மளை எமோஷ்னலாக வந்து பிளாக் பண்ணுறதோ, இல்லை வந்து ஃபிசிக்கலாக வந்து நம்மளை ரொம்ப ட்ரெயின் பண்ணுறதோ, அது எல்லாமே வந்து இட் இஸ் நாட் ஒர்த் டேக்கிங் இட் இன்டு யுவர் லைஃப் அப்படின்றது தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து லுக் ஃபார் அ பார்ட்னர். அண்ட் வென் ஐ சே பார்ட்னர் லைக் அ ட்ரூ பார்ட்னர். ஸோ நீங்கள் உங்கள் கஷ்டத்தில் வந்து சந்தோஷத்தில் பங்கெடுத்துக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யார் வேணாலும், உங்கள் எதிரி கூட உங்கள்கிட்ட வந்து ஹாப்பியாக சந்தோஷத்தை பங்கெடுத்துகிட்டு போயிடுவாங்க உங்கள் சந்தோஷத்துலேருந்து. பட் உங்கள் கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிறதுக்கு வந்து தே ஷுட் ட்ரூலி பி ஆன் யுவர் சைட். ஸோ அதுக்கு வந்து யூ ஹாவ் டு டெஸ்ட் த ரிலேஷன்ஷிப்ஸ். அண்ட் என்னோடய சஜஷன் வந்து லைக் நீங்கள் ஒரு மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஓப்பனாக பேசுங்க. எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டோ, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து வாட் டிஃபைன்ஸ் ஹூ யூ ஆர் அப்படின்றது வந்து ரொம்ப கிளியராக சொல்லுங்கள். ஏன்னா நாளைக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வந்து நீங்கள் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்கள் உங்களை மாற்றி, இல்லை அவங்களும் சரி அவங்களும் வந்து அவங்கள மாற்றிக்கிட்டு உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லைஃப் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் சீக் ஆல்டர்னேட் ரியாலிட்டி. நிறைய பேர் வந்து இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேரேஜில் வந்து நிறைய ரீல்ஸ் போடுற கப்புள்ஸ்லாம் கூட வந்து வீட்டில் இருக்கிறப்ப ஒரு மாதிரி போரிங்காக ஒரு ட்ரெஸ்லேருந்து, மியூசிக்லேருந்து, அந்த ஒரு தீம்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்லேயே எப்போ பார்த்தாலும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு தீம் போட்டுட்டு அடுத்தது உடனே வந்து வெளியில் போனோன்னே 2 பேரும் ஹாப்பியாக கப்புள்ஸாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய ரீல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இட் ஷுடன்ட் பி லைக் தட் கைஸ். இன்னும் லைக் நான் தனியாக இருந்தால் என்னோடய கம்பெனி ஐ என்ஜாய் இட். அதேமாதிரி நான் இப்போ இன்னொருத்தவங்க கூட இருக்கிறேன் அப்படின்னா டசன்ட் மேட்டர். எங்கள் வீட்டில் புல் ஓட்டுறவராக இருக்கட்டும், இல்லை வந்து எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், என் ஒய்ஃபாக இருக்கட்டும், என் பசங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இஃப் தட் இஸ் அ பர்சன் தட் ஐம் கோனா ஸ்பெண்ட் ஃபார் நெக்ஸ்ட் ½ அன் ஹவரோ 1 ஹவரோ 1 டேயோ அப்படின்னா அவங்களோட கம்பெனியை நான் என்ஜாய் பண்ணணும். அதை விட்டுட்டு எனக்கு வந்து அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, என்கிட்ட வந்து அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா தட் ரிலேஷன்ஷிப் ஹேஸ் அ ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து இட் இஸ் யூ ஹூ ஹேவன்ட் டிஃபைன்ட் ஹவு த ரிலேஷன்ஷிப் வுட் ஒர்க். ஸோ அதனால் வந்து இது ஆக்சுவலி வந்து நிறையா பேசலாம், இதுவே 12 நிமிஷம் ஆச்சு. பட் அந்த மாதிரி கைஸ் நீங்கள் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த டிஃபைனிங் திங்ஸ் இன் லைஃப். நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணலான்னு இருக்கலாம், லைஃப்பில் வந்து பெருசாக உழைச்சி பெருசாக சாதிக்கணும், எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். பட் உங்களை வந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு இஃப் தெர் இஸ் சம் ஒன் வந்து தே பிளானிங் டு டூ இட் அப்படின்றப்ப வந்து இட்ஸ் ஹார்ட் டு ஸ்டாப் தெம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்டே வந்து யூ கெட் அ கம்ப்ளீட் கிளாரிட்டி. இங்கே பாரு, இட்ஸ் லைக் நம்ம 2 பேரும் இங்கே தான் இருக்க போகிறோம். உனக்கு லைஃப்பில் என்ன வேணும், உனக்கு லைஃப்பில் நல்லா பெருசாக இருக்கணுமா, உன் பசங்களுக்கு நல்ல லைஃப் வேணுமா, அதுக்கு நான் வேலை செய்யணும், அதுக்கு நான் உழைக்கணும், அதுக்கு நீ என்ன சப்போர்ட் பண்ணணும். இல்லை நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு, நீனு போய் வேலை செய்கிறதா செய்ய, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பி, நான் சப்போர்ட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ வந்து இஃப் யூ ஆர் லைக் ஹேவிங் அ பார்ட்னர், லைக் பீங் அ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாராக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கஷ்டத்தை சொல்லாட்டியும் பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து ரொம்ப லக்ஸூரியஸான லைஃப்பை கொடுக்கணுன்றதுக்காக வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க கைஸ். ஏன் அப்படின்னா வந்து அந்த ரியாலிட்டி நீங்கள் வந்து எப்போவுமே வந்து மேட்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அவங்க லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ணுறது வந்து உங்களோட காஸ்ட்டில் பண்ணக்கூடாது. ஸோ உங்களோட உழைப்போட வேல்யூ என்னன்னு தெரியணும், அதை மதிக்கணும், அதை மரியாதை கொடுக்கணும். அது கொடுக்காத இடத்துல வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு தேவைக்கு மீறி நீங்கள் நிறையா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் டேக்கிங் யுவர் ரிலேஷன்ஷிப் இந்த ராங் டைரெக்ஷன். அது உங்கள் பசங்களாக இருக்கட்டும், உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, உங்கள் உழைப்பை மதிக்கலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து தே டோன்ட் டிசர்வ் யுவர் ஸ்வெட் அண்ட் பிளட். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருங்க. அண்ட் அதேமாதிரி ஒரு சண்டை ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதில் ஈகோவோ ஒரு விஷயமாக உள்ளார கொண்டு போகாதீங்க. இப்போ எனக்கு வந்து நான் சொல்லலாம், ஓகே நான் இத்தனை டிகிரி வாங்கியிருக்கேன், இத்தனை சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கேன், இவ்வளோ கம்பெனியில் இவ்வளோ கன்சல்ட்டிங் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கேன், இத்தனை கம்பெனி ரன் பண்ணுறேன், ஒரு கம்பெனியோட சிஇஓவாக இருக்கேன், நான் பெரிய கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு என் ஒய்ஃப் கிட்ட வந்து அந்த பெருசாக அதை நான் பற்றி இது பண்ணுறதோ அப்படிலாம் இல்லை. நான் ஒரு சண்டை நடந்துச்சுன்னா அடுத்த நாள் வந்து நான் அதை மறந்துடுவேன். நான் சண்டைனா அது சாரி கேட்டுருவேன். ஆனால் அதே சமயத்தில் அந்த சண்டையில் வந்து என் சைடு வந்து ஒரு விஷயம் வந்து தப்பு இல்லை அப்படின்னா அதை நான் ஒத்துக்க மாட்டேன்.
அதுக்கு சண்டை போட்டால் அதை நான் போடுவேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பர்சன் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னா, வி ட்ரெய்னிங் தெம் ஆன் அ டெய்லி பேசிஸ். நம்ம கூட எப்படி பழகணுன்றதை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதேமாதிரி அவங்களும் நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால் நிறைய ஃபேமிலிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒய்ஃப் கத்துனா புருஷன் அடங்கி போகிறது அப்படின்றது ஏன் அது ஒரு பழக்கமாகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு தடவை அவங்க கத்துறப்ப இவங்க அடங்கி போவாங்க, இல்லை சண்டை போட்டிருப்பாங்க, அவங்க திரும்ப திரும்ப கத்திருப்பாங்க, இவங்களை திரும்ப திரும்ப கத்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் என்றைக்கோ ஒரு நாள் அடங்கி போகிறப்ப அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறத பார்ப்பாங்க, உடனே அது ஒரு பழக்கமாகிறது. சரி, அந்த மாதிரி வந்து உங்கள் சைடு வந்து ஒரு நியாயம் இருந்தும் அதை நீங்கள் வந்து சரி ஓகே பரவாயில்ல, இது சண்டை இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் போகிறது வந்து இட் வில் டேக் த ரிலேஷன்ஷிப் இன் த ராங் டைரக்ஷன். ஒரு சில விஷயத்துக்கு வந்து ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு வந்து தெரியணும், ஓகே இப்போ ராகுல்கிட்ட வந்து நம்ம ஒரு விஷயம் சண்டை போடுறோம் அப்படின்னா அவன் மேலே தப்பு இருந்தால் அவன் ஒத்துப்பான், இல்லை அவன் மேலே தப்பு இல்லைன்னா அவன் ஒத்துக்கவே மாட்டான். அது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும் சரி ஒத்துக்க மாட்டான். ஏன்னா அப்படி ஒரு ஸ்டாண்டை நீங்கள் எப்போவுமே அது உள்ளாய்க்கலாம் இல்லை, ஒரு நாள் இப்படி ஒரு நாள் அப்படிலாம் கிடையாது, எப்போவுமே அப்படி தான். எனக்கு நீ ஒரு விஷயம் நியாயமாக சொல்லு, ஒரு விஷயம் வந்து எனக்கு நான் பண்ணுறது வந்து தப்புன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். மற்றபடி வந்து நான் ஒரு விஷயம் கரெக்டாக செய்கிறேன், நான் கஷ்டப்பட்டு காசு கொண்டு வரேன், அந்த காசு இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க, அதை பண்ணுறீங்க, இதை பண்ணுறீங்க, நான் நியாயமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை வந்து நான் எப்படி வந்து மாற்றிக்கிறது, அது நான் எப்படி அதை மாற்றுறது? ட்ரூத் இஸ் பேசிக்லி திஸ் கைஸ். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் வந்து நியாயமாக ஒரு விஷயம் சொல்கிறோம், அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு பிடிக்கலையோ இல்லை அது வந்து உங்களுக்கு செட் ஆகலையோ அப்படின்றது வந்து இட் இஸ் தேர் ப்ராப்ளம். ஸோ நம்மளோட ப்ராப்ளம் வந்து வி கேன் நெகோஷியேட் பட் வி கேனாட் சேஞ்ச் யுவர் செல்ஃப் ஃபார் தீஸ் திங்ஸ். ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட கடைசி இல்லை உங்களோட ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து என்றைக்குமே உங்ககிட்ட தான் இருக்கணும் கைஸ். என்னோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் நிறைய பேரை நான் பார்க்குறப்ப அவங்களுக்கு எது இருக்காது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு குவாலிட்டியான ஒரு ஹாபி இருக்காது. அவங்களுக்கு வந்து வரைகிற பழக்கமோ இல்லை வந்து ஒரு ஸ்கல்ப்டிங் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணுறதோ இல்லை கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் எழுதுறதோ இந்தமாரி எந்த ஒரு குவாலிட்டியான ஸ்கில்டு ஹாபி இருக்காது. இதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அவங்களோட பார்ட்னரோட பாக்கெட்டில் தான் அவங்களோட ஹாப்பினஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து போர் அடித்தா உடனே வந்து வாங்க எனக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது பேசுங்க, ஏதாவது ஜாலியாக இருங்க, என் கூட பேசுகிறதே இல்லை, அதை பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுறது. ஸோ அந்தமாரி இல்லாமல் இப்போலேருந்தே சரி உங்களுக்குன்ட்டு ஒரு ஹாபி நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. கெட் இட் வெரி சீரியஸ் அண்ட் கெட் இட் வெரி ப்ரொஃபஷ்னல். ஏன்னா சும்மா உளுலாய்க்கு அறகுறையாக பண்ணுற ஹாபி வந்து இட் டசன்ட் இன்ஸ்பயர் யூ. இன்றைக்கி வந்து நான் உட்காந்து இந்த கீபோர்டை உட்காந்து இன்னும் தட்டிகிட்டு இருக்கேன், இன்னும் வந்து நான் வரைகிறேன், இன்னும் வந்து அப்பப்போ களிமண்ணில் வந்து பொம்மை பண்ணுறேன் அப்படின்னா ஏன்னா என் ரோபோட்ஸ் உட்காந்து என் ரோபோட்டிக்ஸ் உட்காந்து ஏன் படிக்கணும்? அது வந்து இட்ஸ் மை ஹாபி பேசிக்லி ரோபோட்டிக்ஸ் பண்ணுறது. அதுக்காக நான் போய் ஒரு அட்வான்ஸ் டிப்ளமோ ஒன்று பண்ணுறேன், அது ரிலேட்டடாக ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறேன், அது ரிலேட்டடாக அப்பப்போ படிச்சுட்டு இருக்கிறேன். எதுக்கு இது? பிகாஸ் ஐ ஹவ் சீன் மை ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். அந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வர மேஜர் ப்ராப்ளமே வந்து அவங்களோட ஹாப்பினஸ் வந்து அவங்கக்கிட்டே இருக்கிறதில்ல, இன்னொருத்தவங்க பாக்கெட்டில் இருக்கும். அப்பப்போ போய் எட்டி பார்த்தா தான் அவங்களுக்கு சந்தோஷமே. அவங்க இருந்தால் தான் சந்தோஷம். அவங்க வந்து எங்கேயாவது இவங்களை வந்து பேசிக்கிட்டே இருக்கணும், என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து இஃப் யூ ஹேவ் அ குவாலிட்டி ஹாபி, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கில்டாக ஒரு 4-5 ஹாபி இருக்குது அப்படின்னா யூ டோன்ட் லிட்ரலி நீட் எனி ஒன். உங்களோட சந்தோஷன்றது உங்ககிட்டே எப்போவுமே இருக்கும். ஸோ அதனால் உங்களோட சந்தோஷத்தை மற்றவங்கள்ட்ட வந்து தேடிகிட்டே இருக்க தேவையில்ல. அண்ட் டிவோர்ஸ் அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து இட் லுக்ஸ் லைக் எ வெரி கமர்ஷியல் திங் கைஸ். இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பேசலாம், பட் அகெயின் ஐ திங்க் திஸ் இஸ் ஓவர் வித் 17 மினிட்ஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் வில் கேட்ச் அப் அகெயின் இன் அதர் வீடியோ கைஸ். பட் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. அண்ட் ஏன்னா இது வந்து அந்த குழந்தைங்க படுற கஷ்டம்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் என் பசங்க அதை படுறது வந்து ஐ கேனாட் அஃபோர்ட் டு see it. ஸோ அதனால் திங்க் அபவுட் இட் கைஸ். ஸோ இது வந்து ரொம்ப சில்லியாக இருக்கும் நான் சொல்கிறது. மேபி உங்களோட பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்றது நீங்கள் சொல்லலாம். பட் இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் அடல்ட்ஸ். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பிரச்சனை அதெல்லாம் வந்து அவங்களுக்கு புரியாது. அவங்க அநியாயமாக தான் எதிர்பார்ப்பாங்க நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணுன்ட்டு. பட் நீங்கள் வந்து 2 பேரும் அடல்ட்ஸு, உங்கள்கிட்ட இருக்க ப்ராப்ளம்மு, நீங்கள் நிறைய விஷயத்தில் நீங்கள் வந்து மாறலாம், நீங்கள் நிறைய விஷயத்தில் வந்து சேர்ந்து இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பிளானை ஒர்க் அவுட் பண்ணலாம். திஸ் இஸ் ஒன் லைஃப் கைஸ். அண்ட் இந்த ஒரு லைஃப்பில் வந்து just try to live happily and achieve so many things in life. Okay, we'll catch up again in another video guys, and thank you so much for all the love and support. Videos na பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா subscribe பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், and cheers.